Taste the Daily. 8வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் கூட்டத்தில் உரையாற்றிய போது, திமுகவில் தந்தை, மகன், பேரன் மற்றும் கொள்ளு பேரன் என தொடர்ந்து பதவி வகித்து வருவதாக தெரிவித்த அவர், திமுகவில் வேறு யாரும் நல்ல ஆட்களே இல்லையா என்று கேள்வி எழுப்பினார். மேலும் அதிமுக வரும் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர்கள் மைத்திலி திருநாவுக்கரசு, வாலாஜாபாத் பா கணேசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் பங்கேற்றனர். தேனி கிழக்கு மாவட்டம் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுருளிப்பட்டியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான RB உதயகுமார், தேனி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முருக்கோடை ராமர், தேனி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் STK ஜக்கையன் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று சிறப்புரையாற்றிய முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான OS மணியன், வலது கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவிடம் ஆயுட்கால அடமானம் வைத்துள்ளதாகவும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவன தலைவர் திருமாவளவன் திமுகவிடம் நிலை குலைந்து நிற்பதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் கழக அவைத் தலைவருமான இரா ஜீவானந்தம், முன்னாள் அமைச்சர் KA ஜெயபால், கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ஆசைமணி உட்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி தாலுகாவிற்குட்பட்ட கோபாலசமுத்திரத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. நெல்லை புறநகர் மாவட்ட செயலாளரும் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினருமான இசக்கி சுப்பையா தலைமையேற்று சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், ஸ்டாலின் அரசு சொன்ன எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டினார். இந்த கூட்டத்தில் ஏராளமான கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் பங்கேற்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழாவையொட்டி அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான குமரகுரு தலைமை வகித்து சிறப்புரையாற்றினார். இந்த கூட்டத்தில் ஏராளமான கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மதுரை மாநகர் மாவட்டம் பெரியார் பேருந்து நிலையம் அருகே பாரத ரத்னா புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளையொட்டி அதிமுக சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பெரியார் பேருந்து நிலையம் அருகே TM கோர்ட் பகுதியில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் உரையாற்றிய அவர், முதல்வர் பதவி திமுகவிற்கு பட்டா போடப்பட்டுள்ளதா? ஆட்சி மாறும், காட்சிகள் மாறும். 2026இல் புரட்சித் தமிழர் எடப்பாடிதான் முதல்வர் என்பதை சூளுரைத்து சொல்வோம் என கூறினார். இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து